அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதர்களுக்கு வழங்கிய ஒரு அற்புதமான நியாமத்து தான் ஆரோக்கியம் என்ற நியாமத். இந்த ஆரோக்கியம் என்ற இந்த நியாமத்து இருக்கின்றதே, நமக்கு எப்பொழுது அதனுடைய அருமை பெருமை புரியும் என்று சொன்னால், இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போல, ஒரு பொருளினுடைய அந்த நியாமத்துகளை நாம் புரிய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு எதிராக உள்ள விஷயத்தை நினைத்து பார்த்தால் நமக்கு அதனுடைய அருமை புரியும். உதாரணத்திற்கு ஆரோக்கியத்தை எடுத்துக்கொண்டால், நோயுடைய நிலையை நாம் சிந்தித்து பார்த்தால், நோயுடைய கஷ்டத்தை நாம் சிந்தித்து பார்த்தால், நோயுடையவர்கள் எத்தனை பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்கள், துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள் என்பதை மருத்துவமனைகளில் சென்று நாம் பார்த்தால் நமக்கெல்லாம் புரியும். ஆரோக்கியம் என்பது எவ்வளவு பெரிய நியாமத்து என்பது. ஒரு விஷயம் நமக்கு மலிவாக கிடைக்கும் பொழுது அதனுடைய அருமை பெருமைகள் சரியாக தெரியாது. உதாரணத்திற்கு, நம்முடைய கை கால்கள், நம்முடைய உடல் உறுப்புகள், எல்லா அங்க அவயங்களும் மிக நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு அதனுடைய அருமை தெரிவது கிடையாது. உண்மைதானே? நாம் நல்ல முறையில் நடக்கின்றோம், அப்பொழுது நமக்கு அந்த முட்டுடைய வலி என்னவென்பது தெரியாது. ஆனால் உண்மையிலே ஒரு நேரத்திலே மூட்டு வலி வரும் பொழுது அதனுடைய கஷ்டம் என்ன என்று புரியும். அதே போன்றுதான் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு உறுப்புகளுடைய அந்த இயக்கங்கள் சரியாக இயங்கும் பொழுது நமக்கு புரியாது. மூச்சு விடுகின்றோம், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியாமத். அதனுடைய கஷ்டமே என்ன என்று தெரியாமல் நாம் மிக சாதாரணமாக மூச்சு விடுகின்றோம், எடுக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதில் ஏதாவது ஒரு சிரமம் ஏற்பட்டு விட்டால் மனிதன் எவ்வளவு பெரிய கஷ்டப்படுகின்றான் மூச்சு விடுவதற்கு. அதற்காக என்னென்ன அந்த சாதனங்களை எல்லாம் வைத்து அவனை மூச்சு விட செய்யப்படுகின்றது செயற்கையாக, எவ்வளவு செலவழிக்கப்படுகின்றது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் எனவே நமக்கு எப்பொழுது இந்த ஆரோக்கியத்துடைய அருமை பெருமை புரியும் என்று சொன்னால் நோய் நிலையில்தான். எனவே ஆரோக்கியம் என்பது அல்லாஹு தஆலாவால் கொடுக்கப்பட்ட மிக உன்னதமான ஒரு நியாமத்தாக இருக்கின்றது. உடலும் மனமும் இரண்டும் சேர்ந்ததுதான் அந்த ஆரோக்கியத்துடைய அடிப்படை. இரண்டுமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது, ஆனால் மனம் சரியில்லை, மனதினுடைய நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாக இருக்கின்றார் என்று சொன்னால் அவரும் ஆரோக்கியத்தினுடைய குறைபாடு உடையவராக இருக்கின்றார். எனவே உடலும் உள்ளமும் சேர்ந்ததுதான், அதாவது ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்களைப் போல இரண்டுமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு சரியான ஒரு ஆரோக்கியத்துடைய நிலையாக இருக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆரோக்கியத்தை பற்றி நிறைய நமக்கு துஆவின் மூலமாகவும் நிறைய நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனைகள் நிறைய நேரத்திலே இப்படி இருந்திருக்கின்றது: அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஆஃபா வல் ஆஃபியா ஃபித் தீனி வத் துன்யா வல் ஆகிரா. யா அல்லாஹ், எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, இந்த உலகத்திலும் மறுமையிலும் எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ இருந்திருக்கின்றது. எனவே ஒரு முஃமினுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு நியாமத் என்று என்னவென்று சொன்னால் அது ஆரோக்கியமாக இருக்கு. ஒரு முஃமின் இப்படி நினைக்க வேண்டுமாம், தனக்கு ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டால் இப்படி நினைக்கணுமாம், நான் உண்மையிலேயே நிறைய நியாமத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றேன். என்ன நினைக்கணுமா? உண்மையிலே நான் மிகப்பெரிய செல்வந்தன், ஆரோக்கியமாக இன்றைக்கு நான் இருக்கின்றேன் என்று சொன்னால் உண்மையிலே நான் பேர் ஆசையுடையவனாக இருக்க வேண்டும் அந்த ஆரோக்கியத்தின் மீது. நபி அவருடைய போதனை எதுவாகத்தான் இருந்தது, நீங்கள் என்ன செய்யுங்கள், ஆரோக்கியத்தின் மீது பேர் ஆசை கொள்ளுங்கள், பேர் ஆசையுடன் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஆரோக்கியத்தில் இருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே ஒரு தடவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பிரசங்கம் செய்கின்றார்கள். மக்களுக்கு மத்தியிலே பிரசங்கத்திற்காக மெம்பர் படி மீது ஏறுகின்றார்கள். ஏறும் பொழுது அழுகின்றார்கள். அழுது விட்டு சொல்லுகின்றார்கள், நான் எப்படி அழுதேனோ அதே போன்றுதான் சென்ற வருடம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் படியின் மீது ஏறினார்கள், அழுதார்கள். பிறகு என்ன சொன்னார்கள்? உபதேசம் செய்தார்கள். என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்விடம் ஆரோக்கியத்தை விட சிறந்த ஒரு நியாமத்து எதுவும் கொடுக்கப்படவில்லை என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்களாம், அல்லாஹ்விடம் நீங்கள் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் கேளுங்கள், உறுதியான ஈமானுக்கு பிறகு இது மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக இருக்கின்றது என்பதாக நபி அவர்கள் சொன்னார். ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை நாம் நபி அவருடைய அந்த பொன் மொழிகளிலிருந்தும்
நாம் தெரிகின்றோம். அன்பு நபி அவருடைய பிரார்த்தனைகள் நிறைய நேரம் இப்படித்தான் இருக்கும். யாழ்தான் எங்க ஆரோக்கியத்தை வழங்குவாயாக, மன்னிப்பை வழங்குவாயாக, மன்னிப்பிற்கு பிறகு ஆரோக்கியத்தை கேட்டார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் சரியாக இயங்குவதற்கு, அவனிடத்தில் நல்ல அமல்கள் வெளிப்படுவதற்கு மிக முக்கியமான விஷயம் ஆரோக்கியம். ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் மனிதன் எதையும் சிந்திக்க மாட்டான். நல்ல விஷயங்களை சிந்திப்பது குறைந்துவிடும், வாழ்க்கை நடத்துவது குறைந்துவிடும், அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் குறைந்து கொண்டே வரும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரோக்கியத்தை மையப்படுத்தினார்கள். நல்ல முறையில் இபாதத் செய்வதற்கு கூட எது தேவைப்படும்? ஆரோக்கியம் தேவை. ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் இபாதத்துகளில் கூட ஆசைகள் குறைந்துவிடும். இபாதத்துகள் செய்ய முடியாது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆசைகள் குறைந்துவிடும். எனவேதான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியத்திற்கு. இந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து கேட்கின்றார்கள். அப்துல்லாஹ் அவர்களே, உங்களை பற்றி நான் இவ்வாறு கேள்விப்பட்டேனே, உண்மையா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் பகலெல்லாம் நோன்பு நோட்டு வருகின்றீர்கள், இரவெல்லாம் நின்று வணங்குகின்றீர்கள் என்பதாக நான் கேள்விப்பட்டேன். நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தானே? நமக்கு வெளிப்படையாக பார்க்கும் பொழுது நல்லது தானே செய்கிறாரு. பகலெல்லாம் நோன்பு நோக்கின்றார், தினந்தோறும். ரமதானுடைய காலங்கள் அல்ல, மற்ற காலங்களிலே பகலெல்லாம் நோன்பு நோக்கின்றீர்கள், இரவெல்லாம் நின்று வணங்குகின்றீர்கள் என்பதாக நான் கேள்விப்பட்டேனே, உண்மையா? ஆம் யா ரசூலுல்லாஹ், உண்மைதான் என்பதாக அந்த சஹாபி அவர்கள் ஒத்துக்கொள்ளுகின்றார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இனிமேல் அவ்வாறு செய்யாதீர்கள். என்ன சொன்னாங்க? இனிமேல் அவ்வாறு செய்யாதீர்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் இப்படி செய்யுங்க, நோன்பு வையுங்கள், அதை விட்டு விடுங்கள். கொஞ்ச நாள் நோன்பு வைங்க, கொஞ்ச நாள் விடுங்கள். பிறகு அதே போன்ற இரவுல என்ன செய்யுங்க? கொஞ்ச நேரம் தூங்குங்கள், பிறகு நின்று வணங்குங்கள், தூங்குங்கள், வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டு உங்களுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நம்முடைய உடல்தான், ஆனால் அந்த உடலுக்கும் நாம் செய்ய வேண்டிய ஹக்குகள் இருக்கின்றது, உரிமைகள் இருக்கின்றது. நம்முடைய உடம்பாக இருந்தாலும் அதற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? நாம் அந்த உடலுக்கு சரியான உணவுகளை கொடுப்பது, சரியான உறக்கத்தை கொடுப்பது, அதற்கு நாம் நம்முடைய உடலினுடைய அந்த சக்தியை மீறிய கஷ்டத்தை கொடுக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தில் நமக்கு புரிவது, இபாதத்துகளாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இடையூறாக ஆகிவிடக் கூடாது என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்னார். இபாதத்துகளாக இருந்தால் என்ன செய்யுங்க? ஒரே அடியாக நீங்கள் என்ன செய்ய, தொடர்ந்து நீங்கள் நோன்பு நோற்றே வந்து கொண்டிருந்தால் உங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படும். அதே போன்று நீங்கள் தொடர்ந்து இரவிலே நின்று வணங்கிக் கொண்டே இருந்தால், தூங்காமல் வணங்கிக் கொண்டே இருந்தால், அதனால் உங்களுக்கு உடலுடைய ஆரோக்கியம் கெடும். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள்? நோன்பை விட்டு வையுங்கள், அதே போன்ற இரவிலே கொஞ்ச நேரம் தூங்குங்கள், பிறகு நின்று வணங்குங்கள் என்று அந்த சஹாபிக்கு சொன்னார். அன்பானவர்களே, அல்லாஹ் என்று ஆரோக்கியம் அதனுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால் சுத்தமாகும். இஸ்லாம் இந்த சுத்தத்தை மிகவும் வலியுறுத்தி சொல்லுகின்றது. ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமான விஷயம் என்னங்க? அவர் சுத்தபத்தமாக இருக்கின்றார், தன்னுடைய உடையை என்ன செய்கின்றார்? தன்னுடைய இருப்பிடத்தை பாதுகாத்துக் கொள்ளுகின்றார், சுத்தமாக வைத்துக் கொள்ளுகின்றார் என்று சொன்னால் அவருடைய ஆரோக்கியம் என்ன செய்யுங்க? மீதமாக இருக்கும். இவைகளிலே குறைபாடு ஏற்பட்டிருக்கின்றது. உடலை அவர் சுத்தமாக வைப்பதில்லை, உடையை சுத்தமாக வைப்பதில்லை, தன்னுடைய இருப்பிடத்தை என்ன செய்வதில்லை, அவர் சுத்தமாக வைத்துக் கொள்வதில்லை என்று சொன்னால் அங்குதான் ஆரோக்கியத்துடைய சீர்கேடுகள் ஆரம்பிக்கும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, தொழுகையினுடைய விஷயத்திலே கூட முதலிலே சொன்னார்கள், அதற்கு ஷர்த்தாக விட்டார்கள், அதாவது ஃபர்தாக ஆக்கினார்கள். இதுவெல்லாம் நீங்கள் இருந்தால்தான் நீங்கள் தொழ முடியும். அதிலே முதல் விஷயம் என்னங்க? உங்களுடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும். முதலில் நீங்கள் எல்லா விதமான அசுத்தங்களை விட்டு நீங்கியவராக இருக்க வேண்டும். உடை சுத்தமாக இருக்க வேண்டும். தொழக்கூடிய இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். மூன்றும் என்ன சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதற்கு பிறகு மானத்தை வரைத்தல், கிபிலாவை முன்னோக்குதல், நேரத்தை அறிதல், நியத் செய்தல் என்பதெல்லாம் பின்னால் வருகின்றது. ஆனால் இந்த மூன்று விஷயங்கள் சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம். இபாதத்துகளாக இருந்தாலும் முதலில் என்ன செய்ய வேண்டும்? ஒது செய்ய வேண்டும். ஒது இல்லாமல் தொழுகை இல்லை. நம்முடைய அங்க அவயங்களை என்ன செய்யணுங்க? பரிசுத்தமாக வைத்துக் கொள்வது ஒதுவிலே மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. எனவே சுத்தத்தை வலியுறுத்தினார். இந்த அளவுக்கு சொன்னால் சிறுநீர் கடித்து விட்டு நீங்கள் சுத்தமாக இருங்கள். அவ்வாறு செய்யவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு கபரிலே வேதனை உண்டு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார். ஒரு கபரை சுட்டி காட்டி சொன்னார்.
ஒரு தடவை அந்த கபர்ஸ்தான் வழியாக செல்லும் பொழுது இந்த கபருடையவர்களுக்கு வேதனை செய்யப்படுகின்றது. காரணத்தை சொன்னார்கள். இவர் பெரிய தப்பினால் பெரிய தவறுக்காக என்ன செய்யப்படவில்லை, வேதனை செய்யப்படவில்லை. ஆனால் இந்த தவறுக்கும் வேதனை உண்டு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க என்ன சொன்னாங்க, நமக்கு எச்சரித்தார்கள். அது என்ன தவறு? ஒருத்தர் பிஷாம் செய்யறாரு, சிறுநீர் கழிக்கிறாரு, ஆனால் சுத்தம் செய்வது அலட்சியமாக இருக்கின்றார். நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டோம். மஸ்ஜிதுக்கு உள்ளே வரமாட்டார்கள், ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்ள மாட்டார்கள். காரணம் கேட்டால் சொல்லுவார்கள், நான் சுத்தமாக இல்லை. ஒரு முஃமின் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லவே கூடாது. எல்லா நேரத்திலும் ஒரு முஃமின் சுத்தமாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு உண்மையிலே அவருக்கு தண்ணி கிடைக்கல, சிறுநீர் கிடைக்கணும்னு சொன்னா, அதுவும் இந்த காலத்துல நிறைய வசதி வாய்ப்புகள் என்ன செய்யுதுங்க, டிஷ்யூ பேப்பர் இருக்கு, பஞ்சு இருக்கு, பேப்பர் இருக்கு, நிறைய என்ன செய்யுதுங்க. அதாவது செங்கற்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்ன, அது டேலா பிடிப்பதற்கு என்ன செய்யறாரு, அவருக்கு மண் கட்டி கிடைக்கவில்லை, செங்கல் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நிறைய அதற்கு மாற்று உபகரணங்கள் நிறைய இருக்கு, இன்னைக்கு வந்து விட்டது. எனவே ஒருத்தர் இன்னைக்கு என்ன செய்ய முடியாதுங்க, எனக்கு தண்ணி கிடைக்கல அதனால நான் சுத்தமாக இல்லை என்று சொல்வதற்கான எந்த விதமான காரணங்களும் நாம் சொல்லக்கூடாது. எனவே எல்லா நேரத்திலும் பரிசுத்தமாக இருப்பது இஸ்லாம் என்ன செய்யுதுங்க, வலியுறுத்துகின்றது. அதே போன்றுதான் இது ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயம். சுத்தம் என்பது ஆரோக்கியத்துக்கு தேவை என்பதையும் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுதுங்க, வலியுறுத்தி காட்டுகின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், இரண்டு விஷயங்கள் இருக்கின்றது, மனிதர்கள் எல்லாமே அந்த விஷயத்தில் பொடுபோக்கானவராக இருக்கின்றார். இரண்டு நியாமத்துகள் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் அந்த இரண்டு விஷயத்திலும் ரொம்ப அசால்ட்டா இருக்கிறாங்க. அது என்ன தெரியுங்களா, அஸ்ஸஹத் வல் ஃபராக் சொன்னார்கள். கொடுக்கப்பட்ட ஆரோக்கியம், அதுல என்ன செய்யறாங்க, அசட்டையாக இருக்கிறாங்க. எப்பொழுது அவர்களுக்கு அதனுடைய அருமை பெருமை புரிகின்றது, ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது அதனுடைய இவ்வளவு நாள் நான் நல்ல முறையில் இருந்தேனே, நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தேனே, அந்த ஆரோக்கியம் எனக்கு இப்பொழுது கொஞ்சம் கெட்டுவிட்டதே என்று நாம் அப்பொழுது கவலைப்படுகின்றோம். அதே போன்று சொன்னார்கள், கொடுக்கப்பட்ட ஓய்வு நேரம், இந்த இரண்டு விஷயத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் பின்னால் நாம் கவலைப்பட மாட்டோம் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து வழிமுறைகளையும் இஸ்லாம் நமக்கு எல்லா விதமான வழிகளையும் காட்டியிருக்கு. அதில் என்ன சொன்னாங்க, ஆரம்பத்தில் நான் சொன்னது மாதிரி உடலுடைய சுத்தம் மிக மிக அவசியம். உடலுக்கு தேவையான நல்ல உணவை கொடுக்க சொன்னார். என்ன செய்யுங்க, குர்ஆன் சொல்லுது, குலு வஷ்ரபு வலா துஸிம், நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிடுங்கள், குடியுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள், நல்ல பொருளை சாப்பிடுங்கள், உடலுக்கு தேவையான பொருளை சாப்பிடுங்கள். தேவையில்லாததை சாப்பிட்டு விட்டு உடலை கெடுத்து கொண்டால், ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டால் நம்ம என்ன செய்வோங்க, நம்மை நாமே நம்முடைய உடலுக்கு தீங்கு இழைத்தவராக ஆகிவிடும். நம்முடைய உடலுக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை நாம் உணர வேண்டும். எனவேதான் சொன்னார்கள் நபி நிறைய விஷயங்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். நீங்கள் மிகவும் சூடாக சாப்பிடாது, அது உடலுக்கு கெடுதியான சொன்னார்கள். மிகவும் சூடா நீங்க என்ன செய்வீங்க, டீயாக இருக்கட்டும், ஏதா பானம், குளிர் பானம், இந்த குடிக்கிற பானமாக இருக்கட்டும், அல்லது சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கட்டும், நீங்க கடுமையான சூடினால் சாப்பிட்டால் உங்களுடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யாதீங்க, சூடா சாப்பிடாது. அதாவது ஆரோக்கியத்திற்கான எல்லா வழிகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்கள். அதுவும் சொன்னாங்க, இரவு நேரங்களில் நீங்க இஷாவுக்கு முன்பதாக உணவு உண்ணும். உலகத்தில் இன்னைக்கு மருத்துவம் அதுதான் சொல்லுது. என்ன சொல்லுதுங்க, சீக்கிரமா சாப்பிட்டுருங்க, இரவுல ரொம்ப லேட்டா சாப்பிடாதீங்க, அதனால நிறைய உங்களுக்கு பாதிப்பு இருக்கு. இஷாவுக்கு முன்பதாக சாப்பிடுங்க என்பதாக சொன்னாங்க. நீங்க இஷா தொழுகைக்கு வருவதாக இருந்தால் சாப்பிட்டு விட்டு என்ன செய்யணும், இரவு உணவை முடித்து விட்டு வர வேண்டும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், நம்ம ஓய்வெடுத்தால் நமக்கு அந்த உணவை கொண்டு எந்த பாதிப்பும் ஏற்படாது. கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய நமக்கு ஆரோக்கியத்துடைய வழிகளை காட்டி இருக்கின்றார்கள். நபி அவர்களுடைய அதே போன்ற உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் சரியாக நிறைவேற்றுங்கள், சரியான முறையிலே தூங்குங்கள். தற்காலத்தில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய ஒரு முசீபத் என்னங்க, இரவு நேரங்களில் நிறைய நேரம் வெடிப்பது. இதனால் ஆரோக்கியத்திலே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும். செல்போனிலே நேரத்தை கடத்துவது, பார்த்து கொண்டே இருப்பது, 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு. இன்னைக்கு என்ன செய்யுதுங்க, நிறைய பேருடைய தூக்கம் 2, 3, 4 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்யுதுங்க, தள்ளி கொண்டு போயிட்டே இருக்கு. அதாவது அடுத்த நாளுடைய நம்ம தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழுந்து விடுவோம். கிட்டத்தட்ட நிறைய பேர் அந்த நேரத்தில் தூங்கவே ஆரம்பிக்கிறாங்க. எந்த வேலையும் கிடையாது, வெறுமனே செல்போனை நோண்டிக்கொண்டே இரவு நேரங்களை வீணாக கடித்து உடலுடைய ஆரோக்கியத்தை கெடுப்பவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாம் இதையெல்லாம் என்ன செய்யுங்க, உங்களுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள், சரியான நேரத்தில் உறங்குங்கள், சரியான நேரத்தில் நீங்கள் சாப்பிடுங்கள் என்பதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய வழிகளாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பல நேரங்களில் இவ்வாறு துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத ஃபீ தீனி வ துன்யா வ அஹ்லி வ மாலி. யா அல்லாஹ், எனக்கு நீ ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, என்னுடைய குடும்பத்தார்களுக்கு, என்னுடைய சுற்று வட்டாரங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, என்னுடைய பொருளிலே எனக்கு என்ன செய்வாயாக, நீ ஆரோக்கியத்தை என்னுடைய தீனிலும் துன்யாவிலும் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே நாமும் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை வேண்டுவோம். யா அல்லாஹ், எங்களுக்கு நிறைவான ஆரோக்கியத்தை கொடு, அதை கொண்டு இந்த உலகில் நாங்கள் நல்ல அமல்களை நல்ல சேவைகளை செய்ய வேண்டும் என்ற இந்த துஆவோடு நம்முடைய வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் கழிப்போம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையும் விவாதத்துகள் செய்யக்கூடிய நல்ல ஒரு மனநிலையும் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.